வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிளில் 6th சம் தான் பார்க்க போகிறோம். A chord of a circle of radius 15 cm subtends an angle of 60 degree at the center. ஸோ இதுதான் given. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கார்டோட மீனிங் சொல்லும். கார்ட்னா ஒரு லைன் செக்மெண்ட், இட் டச்சஸ் த சர்க்கிள் அட் 2 points. ஸோ இப்போது இந்த சர்க்கிளில் ஒரு லைன் வந்து இந்த 2 பாயிண்டில் டச் ஆனால் இது பேர் கார்டு. எங்கே டச் ஆனாலுமே அது இந்த கார்டு தான். இட் ஜஸ்ட் டச்சஸ். கட் பண்ணால் தான் வந்து அது பேர் சீக்கன். டச் பண்ணுறது ஸோ இது பேர் இதுதான் கார்டு. இந்த லைன் ஏபி தான் கார்டு. நெக்ஸ்ட் இட் சப்டென்ஸ் அண்ட் ஆங்கிள் 60 degree வித் த சென்டர். கரெக்டாக. ஸோ ஆங்கிள் சப்டென்ஸ் பை த கார்டு வித் த சென்டர்னா இந்த சென்டருக்கும் இந்த கார்டோட 2 எண்ட் பாயிண்ட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் சப்டென்ட் பை த கார்டு வித் த சென்டர். இதோட சர்க்கிளோட சென்டர் ஓன்னு வச்சுக்கிட்டா இந்த 2 ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் சப்டென்ட் பை த கார்டு வித் த சென்டர். ஓகே, தென் இப்போ ரேடியஸ் வந்து 15 cm. ஓகே, ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க 60 டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ இது 60 degree. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் மைனர் அண்ட் மேஜர் செக்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனர் அண்ட் மேஜர் செக்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறது முன்னாடி உங்களுக்கு மைனர் செக்டார்னா என்ன, மேஜர் செக்டார்னா என்னன்னு தெரியணும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இதுதான் மைனர் செக்டார். மைனர் செக்டார் மேஜர் செக்டார்னு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா அதோட ஆங்கிள் வந்து 1லேருந்து 179 வரைக்கும் இருந்தால் அது மைனர் செக்டார். ஸோ இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தா இதோட ஆங்கிள் வந்து 70 degree. கரெக்டாக. இப்போ இது இந்த டயக்ராமில் பார்த்தா இந்த ரெட் கலர் போர்ஷனோட ஆங்கிள் வந்து 160 degree. ஸோ இது ரெண்டுமே மைனர் தான். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் இப்போ இப்போ இதோட ஆங்கிள் வந்து இப்போ 70, இது 70னா நீங்கள் 360லேருந்து இந்த 70 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ரிமைனிங் ஆங்கிள் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 சப்ராக்ட் பண்ணால் 290 வரும். ஸோ அப்போ இந்த மேஜர் செக்டரோட ஆங்கிள் வந்து 290. அதே மாதிரி இதோட ஆங்கிள் வந்து 200. இது 160னா அது 300 சப்ராக்ட் பண்ணால் இது 200. ஆக்சுவலி அங்கே இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இதோட ஆங்கிள் என்ன அது இதெல்லாம். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் இந்த கார்டு இருக்குது, இந்த கார்டு ஏபி ஃபர்ஸ்ட் நான் இதை ஜாயின் பண்ணுறது சென்டர் இந்த கார்டோட எண்டையும். இப்போது இது ஃபுல்லாக தான் மைனர் செக்டார். கரெக்டாக, இது ஃபுல்லாக மைனர் செக்டார். ஆனால் இதே நம்ம கொஷின் என்னன்னா மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். மைனர் செக்மெண்ட்னா என்னென்னா இந்த ஃபுல் செக்டார்லேருந்து நீங்கள் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா சப்ராக்ட் பண்ணால் இந்த ரிமைனிங் க்ரீன் கலர் தான் வந்து மைனர் செக்மெண்ட். மிச்சம் இருக்க இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த டயக்ராமில் இதுதான் மேஜர் செக்மெண்ட். இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம மைனர் செக்டாரை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ட்ரையாங்கிளை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து மைனர் செக்மெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? நம்ம கிவன் எழுதிப்போம். கிவன் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், ரேடியஸ் வந்து 15 cm. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் எழுதணும். ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டார் = 60 degree given. ஆங்கிள் ஆஃப் மேஜர் செக்டார் நம்ம எப்படியும் இப்போ மேஜர் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இது லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லா சம்மிலுமே நீங்கள் சம் போடுறது டு ஃபைண்ட் என்னென்னு எழுதிடணும். அப்போ தான் நம்ம ஃபைனலாக இதையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் செகண்ட் ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட். ஸோ இப்போது மைனர் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி. இப்போது இந்த டயக்ராமில்
இப்போ இந்த டயக்ராமில் நம்ம ஃபுல் செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் செக்டார் கண்டுபிடிச்சி இந்த ட்ராங்கிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். இதுதான் நமக்கு இப்போ தேவை. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஏரியா ஆஃப் மைனஸ் செக்டார் கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் மைனர் செக்டார், இதுக்கு ஃபார்முலா என்னென்னா angle of minor sector theta by 360 into pi r square. So angle of minor sector by 360 into pi r square. இதில் மற்ற வேல்யூ எல்லாமே அவங்களே கொடுத்துருக்கோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் மைனர் செக்டர் வந்து 60 டிகிரி. ஸோ 60 by 360 into 3.14 into r square. r வந்து இங்கே 15. ஸோ 15 into 15. இப்போ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கிட் கேன்சல். ஸோ 6 and 36 1 time and this is 6 time. எக்ஸாமில் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், கண்டிப்பாக மார்க் போகும். ஸோ திஸ் இஸ் 5 times in 3 table and this is 2 time. So 3.14 into 5 into 15 by 2. இப்போது நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 3.52 அப்படின்ற ஃப்ராக்ஷன் நம்ம வந்து டெசிமலில் வந்து இங்கே ஃப்ராக்ஷனாக இருந்தது அப்படின்னா 352 by 100. ஏன் இங்கே நான் 2 0 போட்டிருந்தேன். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் இங்கே 2 டிஜிட் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து 2 0 ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. அப்போ அதே மாதிரி இந்த 3.14 நான் வந்து 314 by 100 இருந்தலாம். மற்ற ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஸோ திஸ் இஸ் 1 time and this is 157. into 5 into 15 by 100. So இப்போ 5 table. So this is 1 time and this is 20. Next 157 into 15 by 20. 5 table this is 3 time and this is 4 time. இப்போ 157 into 3 by 4. இப்போது இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே கேல்குலேஷன் எல்லாமே உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படி போடலாம். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம், எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. So 157 into 3. So this is 1 and 2. 471 by 4. இப்போ நம்ம ஜஸ்ட் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சோம். 1 times 4 சப்ராக்ட் பண்ணால் 0, bring down the next digit. 1 times 1 times 4 சப்ராக்ட் பண்ணால் 3, next digit வந்து 1. இப்போது 7 times வந்து 28, ரிமைண்டர் 3. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் ஒரு 0 போடலாம். 7 times 28 சப்ராக்ட் பண்ணால் 2, அகெயின் இன்னொரு 0 போடலாம். 20 வந்து 5 times. ஐ திங்க் இது விசிபிள் ஆகலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரிமைண்டர் 2 0 போட்டால் 5 times 20. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் வந்து 117.75. டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் போதும் எல்லா ஆன்சர்லையுமே. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யூ ஹேவ் டு ஃபைண்ட் திஸ் ரெட் கலர் பார்ட். இப்போ நீங்கள் இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி கரெக்டாக. அதே மாதிரி திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் பி. ரேடியஸ் வந்து 15. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிளில் ஓஏ அண்ட் ஓபி ஆர் ரேடியஸ் கரெக்டாக. என்ன எழுதுனா ஓஏ ஈக்குவல் டு ஓபி பிகாஸ் ரேடியஸ். அப்போனா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவல்னால் அது என்ன சொல்லலாம்னா அது பேர் தான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். therefore triangle OAB is isosceles. இப்போது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா இன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் angles opposite to the equal sides are equal. அப்படின்னா
இப்போது ஓபியும் ஓஏவும் ஈக்குவலாக. இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னா இது. அதே மாதிரி இந்த ஓஏக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னா இது. இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவல். அப்படின்னா இதுவும் எக்ஸ் டிகிரி, இதுவும் எக்ஸ் டிகிரி. இப்போது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி வந்து 180 கரெக்டாக. ஆங்கிள் ஓ தெரியும் 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ வந்து எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. இப்போ இது ஆட் பண்ணால் 2x ஈக்குவல் டு 180. இப்போது இது ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 60. ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 180 அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 2. ஏன்னா இந்த 2 இந்த ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவைட் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 60 டிகிரி. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, 1 செகண்ட், இந்த ட்ரையாங்கிள் இந்த 2 ஆங்கிள் என்னன்னு பார்த்தா இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி. அப்போது ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி அப்படின்னா therefore triangle OAB is equilateral triangle. அப்படின்னா எல்லா சைடுமே ஈக்குவல்னு அர்த்தம். இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம அது என்னென்னு நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி வந்து √3/4 இன்டூ சைட் ஸ்கொயர். இங்கே எல்லா சைடுமே ஈக்குவலான ஸோ கேன் சப்ஸ்டிட். இப்போது என்னென்னா அதுக்கு தான் வந்து √3யோட வேல்யூ இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை சப்ஸ்டிட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. இது சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா இந்த √3/4 சிம்பிளிஃபை பண்ணால் 0.433 வரும். நீங்கள் கால்குலேட்டரில் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸாமில் நம்ம வந்து ஜஸ்ட் இதை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஸோ 0.433 இன்டூ சைட் ஸ்கொயர். இப்போ சைடு வந்து இங்கே என்னென்னா 15. ஸோ 15 இன்டூ 15. அப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டெசிமல் வந்து ஃப்ராக்ஷனாக எழுதலாம். 433/1000 இன்டூ அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 225 வரும். இப்போ அகைன் என்ன பண்ணணும்னா 433 இன்டூ 225 இதை மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு சம் முடியுது. நம்ம இது ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15, 16, so 6, 3 2s are 6 and this is 6 and this is 8. Again 6, 6, 8. So 5, 12, 14 and 12. இப்போது நம்ம கிடைச்ச ஆன்சர் என்னன்னா 97425 டிவைடட் பை 1000. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இது 97425 கரெக்டாக 0.0 அர்த்தம். அப்போது நீங்கள் ரைட்லேருந்து இங்கே பாயிண்ட் இப்போ இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் 3 zeros இருக்குனால ரைட்லேருந்து நீங்கள் 3 பாயிண்ட் மூவ் பண்ணலாம். அப்போது இதோட ஆன்சர் வந்து 97.425 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இதுதான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB is equal to 97.425 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் இப்போ தான் நம்ம கொஷினோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை அட்ரஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB. இப்போ மைனஸ் செக்டரோட ஏரியா என்ன கண்டுபிடிச்சோம்? ஓகே 117.75 117.75 மைனஸ் 97.425. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் போதும். 117.75 மைனஸ் 97.42 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 3. ஸோ திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் 2. அப்போது ஏரியா ஆஃப் மைனஸ் செக்மெண்ட் வந்து 20.33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். டயக்ராமில் என்னென்னா
இதுதான் மேஜர் செக்மெண்ட், இந்த ப்ளூ கலர் தான். இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபுல் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இப்போ மைனர் செக்மெண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ. ஓகே, area of major segment equal to area of circle minus area of minor segment. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் கரெக்டாக, அண்ட் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் வந்து 20.33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து 3.14 into 15 into 15. So 314 into 15 into 15 by 100. நம்ம டெசிமலில் வந்து இப்போ ஃப்ராக்ஷனாக இருந்துடும். ஸோ இப்போ 3 times and this is 20 times. So 314 into 3 into 15 by 20. So this is 4 times and this is 3 times. இப்போது 314 into 9 by 4. இப்போது இது 2 tablesல 2 times and this is 157. ஸோ 157 into 9 by 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது சர்க்கிளோட ஏரியா. நம்ம இதை மைனஸ் செக்மெண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணி. ஸோ 157 into 9 is 63. இதை மல்டிப்ளை பண்ணால் we'll get 45 plus 6. This is 51. So 14. So 1413 by 2. நீங்கள் டிவைட் பண்ணால் இதை 1413 by 2. So this is 7 times 14. Next we are bringing the next number 1 இருக்குது. நீங்கள் என்ன இப்போ நம்ம வந்து 1 and 2 ஃபேக்டர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் நீங்கள் கொண்டு வரணும்னா இங்கே 0 போடும். ஸோ திஸ் இஸ் 12 6 times and have 1. ஸோ 106. இப்போ அகைன் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா you can make a 0. ஸோ 10 is 5 times. ஸோ 106.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இப்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள். Now we have to subtract this segment. பார்த்தீங்கன்னா area of circle minus area of minor segment. சர்க்கிளோட ஏரியா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 706.5 மைனஸ் செக்மெண்ட் வந்து 20.3. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் this is 2 and this is 6. இதை சப்ராக்ட் பண்ணால் 686.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.